சாணக்கியாவின் அதிரடி நிகழ்ச்சி உறைவீச்சு. இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா, அரசின் முயற்சியா? டாக்டர் ஆர் வைத்தியநாதன் முழங்குகிறார். ஜூலை 20 சனிக்கிழமை இரவு சரியாக 7 மணிக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆடிட்டோரியம், பீலமேடு, கோயம்புத்தூர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த பாடலை எழுதியது அதிமுக என்றும் அந்த பாடலுக்கும் தங்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கருணாநிதி குறித்த பாடலை உருவாக்கியது அதிமுக. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்கும் மேடைகளிலேயே இந்த பாடல் ஒலிக்கப்பட்டது. கருணாநிதி குறித்து அதிமுக பல வருடங்களாக பாடிய பாடலைத்தான் நாங்கள் பாடினோம். இந்த பிரச்சனைக்குரிய பாடலுக்கும் நாம் தமிழருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த பாடலை எழுதி வெளியிட்டது அதிமுக தான். அப்போதெல்லாம் எங்கே போனீர்கள்? இப்போது என்னை கேள்வி எழுப்புகிறீர்கள். அவதூறாக பேசுவதற்கு பிறப்பிடமே திமுக தான். கர்ம வீரர் காமராஜரை கருவாட்டுக்காரி மகன் என பேசியவர் கருணாநிதி. எம்ஜிஆரை ஆண்மையற்றவர் என திமுகவினர் பேசியுள்ள வரலாறு உண்டு. திமுகவின் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாத்திக் பெண்களை இழிவுபடுத்தி உள்ளனர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், சண்டாளன் என்ற வார்த்தை கிராமங்களில் இயல்பாக பயன்படுத்தப்படும் வார்த்தை. சண்டாளன் என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தியவர் கருணாநிதி. சண்டாளன் என்ற ஒரு சமூகம் இருப்பது எனக்கு தெரியாது. வழக்கு மொழியாகத்தான் பேசினேன். திருமூலர் வரை சண்டாளர் வார்த்தை பயன்படுத்தியுள்ளார். கந்தசஷ்டி கவசத்தில் அந்த வார்த்தை உள்ளது. சண்டாளர் என்ற வார்த்தை பயன்படுத்தியதால் கந்தசஷ்டி கவசத்தை எழுதியவர் மீதும் SC ST வழக்கு போட முடியுமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.